ஸோ இந்த இடத்துல இந்த A and 1 அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த A1 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு செல். இங்க வச்சோம்னா H1 அப்படிங்கிறது ஒரு செல். இங்க வச்சோம்னா E12 அப்படிங்கிறது ஒரு செல். நம்ம எந்த செல்ல செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த செல் நேம் டீடைல் வந்து இங்க என்ன செய்யும் அப்படின்னா வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இங்க ஒரு செல் அப்படிங்கிறது ரோ அண்ட் காலம் மீட் பண்ற பிளேஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த செல் செலக்ட் பண்றது டிஃப்ரெண்ட் வேஸ் எல்லாம் இங்க இருக்குது. எக்ஸல்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் செல்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டி நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். எம்ப்ளாயி நேம், ஏஜ், salary. So 101, 102, 104 for a test user. Salary amount. ஸோ இது நம்மளுடைய டேபிள்னு வச்சுக்கலாம். இப்போ நார்மலா இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூசருடைய எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த A2 அப்படிங்கிறது இந்த செல். எம்ப்ளாயி நேம் அப்படின்னா இந்த செல். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மேனுவலா வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணும்போது மவுஸ் வச்சு எந்த செல் வேணுமோ அந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். காப்பி வேணா காப்பி பண்ணிக்கலாம். பட் இதே வந்து மேக்ரோ மூலமா எப்படி செலக்ட் பண்றது? நான் மேக்ரோ விண்டோ ஓப்பன் பண்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேக்ரோ விண்டோ ஓப்பன் பண்றதா எப்படி ஓப்பன் பண்ணலாம்? Alt F11 கிளிக் பண்ணலாம், அல்லது இங்க டெவலப்பரை கிளிக் பண்ணி இங்க விசுவல் பேசிக் இருக்கும், அந்த விசுவல் பேசிக் இதை கிளிக் பண்ணோம்னா மேக்ரோ விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ Alt F11 அல்லது மெனு மூலமா டெவலப்பர்ல போயிட்டு விசுவல் பேசிக் கிளிக் பண்ணா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல மாடியூல் அப்படிங்கிறத இன்செர்ட் பண்ணணும். இந்த இன்செர்ட் பண்றது தான் வந்து நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா வந்து கோட் எடிட்டர் விண்டோ வந்து நமக்கு என்ன செய்யணும் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் மேக்ரோ எழுத வேண்டிய கோட் பேஜ். இங்க தான் நம்ம கோட் எழுத போறோம். ஒரு டிஃபால்ட் ஒரு மேக்ரோ ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா இருக்கு. இந்த ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் ஏன் வேணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்துருந்தோம். அந்த வேலிடேஷன் பண்ணும்போது ஈக்குவல் டு ரைட் சைட்ல இருக்கிற வேல்யூஸை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா பை டிஃபால்ட் வந்து என்ன செய்யாது அப்படின்னா வந்து வேலிடேட் பண்ணாது. அப்படி வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து உங்க கோட் பேஜ்ல வந்து ஆட் பண்ணிருக்கணும். அது டிஃபால்ட்டா எனேபிள் இருக்கிறதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த டூல்ஸ்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ரெக்கர் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதனாலதான் இப்போ நமக்கு பை டிஃபால்ட்டா ஆப்ஷன் எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது இங்க அவைலபிளா இருக்கு. ஃபைன். அது மாதிரி கஸ்டமரோட நேம், மாடியூலோட நேம், மேக்ரோட நேம், மேக்ரோ நேம் அப்படிங்கிறது வந்து இங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ப்ராப்பர்ட்டி விண்டோ இல்லை அப்படின்னா F4 கிளிக் பண்ணலாம். F4 கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா இங்க போயிட்டு வியூல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம், இங்க ஓப்பன் ஆகும். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோஸ்ல தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்க ப்ராஜெக்டோட நேம், மேக்ரோட நேம் எல்லாமே இங்க செய்ய முடியும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம சாப்டர் 5 பார்க்க போறோம். அதனால சாப்டர் 5 ரிலேட்டட் அதே நேமே நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். சாப்டர் 5. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நாட் லீகல் ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நேம் எப்பவுமே என்னவா இருக்க முடியாது அப்படின்னா வந்து வித் ஸ்பேஸோட எந்த நேமுமே இங்க இருக்க முடியாது. ஸோ ஸ்பேஸ் இல்லாம தான் நேம் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ சாப்டர் 5. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து செல்லை செலக்ட் பண்றதுக்கு மேக்ரோ ஸ்டேட்மெண்ட் விவி கோட் வந்து எழுத போறேன். ஸோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம சப்ரூட்டினுக்குள்ள தான் எழுதணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா வந்து சிங்கிள் செல் செலக்ட் பண்றது எப்படி அப்படிங்கிறத சொல்ல போறேன். வந்து சிங்கிள் செல் செலக்ஷன். நார்மலா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருந்தோம், நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது பை டிஃபால்ட் இங்க ரொம்ப நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. பட் நம்ம ரிப்பீட்டடா வந்து ஒரு 9 டைப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருந்தோம். ஒர்க் புக், ஒர்க் ஷீட், அப்புறமா ரோ, காலம்ஸ், செல்ஸ், ரேஞ்ச், row, column, cells, range, table,
pivot table chart. ஸோ அதான் அந்த 9 ஆப்ஜெக்ட், இந்த 9 ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம அதிகமாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான், ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் எப்படி சிங்கிள் செல்லை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக சிங்கிள் செல்லை செலக்ட் பண்ணும் போது இந்த ரேஞ்சுங்கிற ஒரு ப்ரீடிஃபைன் ஆப்ஜெக்ட் நேம் இருக்கு. அந்த ரேஞ்சுங்கிற ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி ரேஞ்ச் ஆஃப் எந்த செல் வேணுமோ அந்த செல் நேம் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணலாம். அப்போ ரேஞ்ச் ஆஃப் A1 டாட் செலக்ட் அப்படி சொல்லிட்டு நான் இதை கொடுக்குறேன். இதை கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து A1 அப்படிங்கிற செல் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து செலக்ட் ஆகும். சி, இப்போ நான் ரன் பண்ணியிருக்கேன், எனக்கு A1 அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் லாஸ்ட் பிளேஸில் கர்சர் வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்னுடைய இதை ரன் பண்ணுறேன். ஸோ A1. அப்போ ஒரு சிங்கிள் செல்லை செலக்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணலாம். பட் ரேஞ்ச் வந்து நாட் ஓன்லி ஃபார் சிங்கிள் செல், மல்டிபிள் செல் செலக்ட் பண்ணுறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். அது என்னங்கிறத அடுத்ததுல பார்ப்போம். ஸோ பட் சிங்கிள் செல் யூஸ் பண்ணுறதுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்த ஆப்ஜெக்ட்ஸில் செல் அப்படி சொல்லிட்டு செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கிள் செல் அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணலாம். அப்போ செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அதில் நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே 2 ஆர்கியூமெண்ட் கேட்குது பாருங்க, ரோ இண்டெக்ஸ், காலம் இண்டெக்ஸ். செல்ஸ் அப்படிங்கிறதே நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ரோவும் காலமும் மீட் பண்ற இன்டர்செக்ஷன் பிளேஸ் தான் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து செல் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ அப்படி செல் அப்படிங்கும்போது எந்த ரோ எந்த காலம் அப்படிங்கிறது வேல்யூவை ஆர்கியூமெண்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இங்க பாஸ் பண்ணணும். இப்போ ரோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம், செல்ஸ் ஆஃப் ரோ இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ரோ இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது இங்க நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த 6th ரோ எனக்கு வந்து வேணும். இந்த 6th ரோல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஒரு வேல்யூ என்ட்ரி பண்ண போறேன். அப்போ 6th ரோவை செலக்ட் பண்ணணும். அப்போ ரோ பொசிஷன் 6, காலம் எந்தது, இங்க காலம் வந்து இதுல இருக்கும். ரோல 6, காலம் வந்து எந்த காலம், 1ஆ 2ஆ, எந்த இது வேணும். இப்போ எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த எம்ப்ளாயி நேமுக்கு நேரம் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நேம் என்ட்ரி பண்ணணும். அதாவது நான் இப்போ ஃபர்ஸ்ட் இதுல திரும்ப நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து A5ன்னு கொடுத்து செலக்ட் பண்றதுக்கு இல்லாம நான் வேல்யூ அசைன் பண்ண சொல்றேன். வேல்யூ நான் அசைன் பண்றது 105 அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ இந்த செல் மூலமா 6,2 டாட் வேல்யூ ஈக்குவல் டு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங்னால டபுள் கோட்ஸ்ல கொடுக்குறேன் டெஸ்ட் 5. இப்போ நான் இதை ரன் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. A5ல போய் 105 இருந்துச்சு. ஆக்சுவலா நமக்கு என்ன இருக்கணும், A6ல இருந்து பண்ணிருக்கணும். ஸோ நம்ம அங்க 6ன்னு பண்ணோம். ஸோ இதை வந்து 104 மாடலா மாத்திரும். அப்ப டெஸ்ட் 5 இந்த மாதிரி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா வந்து வேல்யூவை ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ சிங்கிள் செல்ல செலக்ட் பண்றதுக்கு ரேஞ்ச் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். இங்க சிங்கிள் செல்ல தான் செலக்ட் பண்ணிருக்கேன், நான் வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். செல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா செல்ஸ் யூஸ் பண்ணும்போது ரோஸ் அண்ட் காலம்ஸ் உடைய இண்டெக்ஸ் பொசிஷன் சொல்லணும், சொல்லி வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். இப்படியும் செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஏஜ் காலம் 6th பொசிஷன்ல சில இருக்கக்கூடிய 6th பொசிஷன்ல ஏஜ் வேல்யூ ஃபில் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் சி காலம் 6th row dot value equal to இப்போ நான் இதை ரன் பண்றேன், திரும்ப எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் ஆகும். இப்போ நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இதை நான் ரன் பண்றேன். இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்றதுக்கு F8 ப்ரெஸ் பண்ணலாம்னு சொன்னோம்.
F8 C A6 அப்படிங்கிற ஒரு செல்லில் வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. B6 அப்படிங்கிற செல்லுலையும் வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. C6 அப்படிங்கிற செல்லுலையும் அனுசரிச்சு வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. அப்போ உங்க எக்ஸல் ஷீட்ல ஒரு பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்றதா இருந்தா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வே நமக்கு இருக்குது. அந்த சினாரியோல எது சூட்டபிளா இருக்குமோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். யூஸ்ஃபுல்லா எல்லா இடங்கள்லயுமே பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்றது ரேஞ்ச் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பட் இப்படியும் செலக்ட் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணிச்சுக்கணும். அப்ப சிங்கிள் செல்ல செலக்ட் பண்றதுக்கான வேஸ் அப்படின்னா so there are 3 ways to select single cell. clear? So any doubt idla? Single cell selection clear? Clear sir. Okay, fine. நான் அடுத்தது மல்டிபிள் செல் செலக்ஷன் போறேன். So multiple cell selection அப்படிங்கிறது நார்மலா என்ன பண்றோம் அப்படின்னா வந்து மோர் தென் ஒன் செல். இதுல நமக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் செல் செலக்ட் பண்றதுல. இங்க நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா அது சொல்லுங்க, என்ன டவுட் சொல்லுங்க. இப்போ செல் 6,2.value equal to test fine கொடுத்திருக்கீங்க. பட் நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஏன் நம்ம C6னு கொடுக்கிறோம்? லைக் 6,3ன்னு ஏன் கொடுக்க கூடாது? அதெல்லாம் கொடுக்கலாம். ஓகே. ஓகே. சோ ரெண்டு ஃபார்மட்லயும் கொடுக்கலாம். அதாவது different ways for selecting single cell. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே ஓகே. இதுவும் சிங்கிள் செல் செலக்ட் பண்றது தான், இந்த மெத்தடும் சிங்கிள் செல் செலக்ட் பண்றது தான், இந்த மெத்தடும் சிங்கிள் செல் செலக்ட் பண்றது தான். ஓகே ஓகே. இப்போ இதே இந்த ஒண்ணா வச்சே நான் மூணு இதுலயும் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? பட் நம்ம இங்க என்ன பாக்குறோம், டிஃபரெண்ட் வேஸ் என்னெல்லாம் இருக்குது, how we can select single cell. கிளியரா? இல்ல இந்த வே தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, இல்ல இந்த வே தான் யூஸ் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபார் செலக்டிங் சிங்கிள் செல். அதான் இப்ப நம்ம படிக்கிறோம். கிளியரா? எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட் மல்டிபிள் செல் செலக்ட் பண்றது அப்படின்னா இப்போ இது செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி நீங்க ரைட்ல மூவ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்லா செலக்ட் ஆகும். இல்ல கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட்டரை கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தமா எண்ட் வரைக்கும் உள்ளது செலக்ட் ஆகும். இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிளிக் பண்ணி டவுனரா கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தமா இந்த எல்லாமே வந்து செலக்ட் ஆகும். இப்போ அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் திரும்ப கிளிக் பண்ணி ரைட்டரை கிளிக் பண்ணீங்கன்னா ஓவரால் டேபிள் அப்படிங்கிறது செலக்ட். இதெல்லாம் மல்டிபிள் செலக்ஷன்ஸ். எந்த செல் வரைக்கும் வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்றது மல்டிபிள் செலக்ஷன். மோர் தென் ஒன் செல் செலக்ட் பண்றது மல்டிபிள் செல் செலக்ஷன். அப்ப மோர் தென் ஒன் செல்ல செலக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்க இருக்குது? சேம் ரேஞ்ச் அப்படிங்கறது யூஸ் பண்ண போறோம், ரேஞ்ச் ஆஃப் யூஸ் பண்ண போறோம். ரேஞ்ச் ஆஃப் செல் 1 ஆர்குமெண்ட் அதுவே எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது பாருங்க. இங்க நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா A1:D1 அப்படின்னு சொல்றேன். ரேஞ்ச் ஆஃப் A1: ஏன்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கோம், சிங்கிள் செல் செலக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் செல் செலக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ சிங்கிள் செல் செலக்ஷன் அப்படிங்கிறது ரேஞ்ச் ஆஃப் A1:D1 அப்படின்னா இங்க என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனா வந்து A1ல இருந்து D1 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம் எடுத்துக்கிறோம். அந்த லைன் ஐட்டம் டாட் நான் என்ன பண்றேன், இன்டீரியர் டாட் கலர் ஈக்குவல் டு RGB. நம்ம கலர்ஸ் டீடைல்ஸ் பார்த்தோம். RGB அப்படிங்கிறது இது இன்டீரியர் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் கலருக்கு. இந்த பேக்ரவுண்ட் கலர்ல யூஸ் பண்ணும்போது RGB ப்ளூன்னு சொல்லி
ஸோ இந்த ஒரு வே ஃபார் செலக்டிங் மல்டிபிள் செல்ஸ். அப்போ இப்போ நான் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இங்க என்ன செலக்ட் ஆயிருக்கோ இந்த மாதிரி மேக்ரோ மூலமா செலக்ட் பண்றதுக்கு நான் ரேஞ்ச் ஆஃப் A1 D1 எழுதியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலருக்கு இன்டீரியர் டாட் கலர் கொடுத்துருக்கேன். என்ன கலர் வேணுங்கிறதுக்கு ரைட் சைடில் வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு வே. இப்போ பாருங்க, நான் இதை ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணா எனக்கு என்ன ஆயிடுது பாருங்க, பேக்ரவுண்ட் வந்து எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்டுக்கு கலரை ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ ஒரு செல் மட்டும் இங்க செலக்ட் ஆகல, மல்டிபிள் செல் செலக்ட் ஆயிருக்கு. அந்த மல்டிபிள் செல் அப்படிங்கிறது எது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து A to D, A1 to D1. அப்போ ரேஞ்ச் யூஸ் பண்ணி we can select multiple cells. another way, அதே ரேஞ்ச் தான் யூஸ் பண்றேன். ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் பிராக்கெட் ஓப்பன் பண்ண உடனே செல் 1, செல் 2 அப்படின்லாம் கேட்கு. நான் இது இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஜஸ்ட் செல் 1 அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து A1 to D1 அப்படிங்கிற சிங்கிள் ஆர்கியூமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். பட் அவங்க என்ன சொல்றாங்க, டபுள் ஆர்கியூமெண்ட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்க, ஒரு கமா போட்டோம்னா செகண்ட் இது எனக்கு எனேபிள் இருக்கு பாருங்க, டபுள் ஆர்கியூமெண்ட்டாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டபுள் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா எப்படி செலக்ட் பண்றது? டபுள் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து A1 அப்படிங்கிறத ஒரு ஆர்கியூமெண்ட்டாக கொடுத்து கமா போட்டுறேன். இதுக்கு முன்னாடி உள்ளதுல நான் வந்து A1 தனியா பிரிக்கல. A1 காலம் D1 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா வந்து ஒரு கோலன் கொடுக்கும்போது A1 D1 அப்படின்னு சொல்லி வச்சுனாலே A1ல இருந்து D1 வரைக்கும் சிங்கிள் ஆர்கியூமெண்டா பாஸ் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ நான் கொடுக்கறது அப்படி சிங்கிள் ஆர்கியூமெண்டா கொடுக்கல. A1 அப்படிங்கிறது தனி ஆர்கியூமெண்டாவும் D1 அப்படிங்கிறது தனி ஆர்கியூமெண்டாவும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறீங்கன்னா வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெண்டு ஆர்கியூமெண்டா என்ன செய்யலாம் அப்படிங்கிறீங்கன்னா வந்து கொடுக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இது வந்து ஃபாண்ட் டாட் கலர் ஈக்குவல் டு RGB white. இதை நான் இப்போ திரும்ப ரன் பண்றேன் பாருங்க, எனக்கு பேக்ரவுண்ட ப்ளூ கொடுத்துட்டு ஃபாண்டோட ஸ்டைல வந்து எனக்கு என்ன கொடுத்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒயிட்டா கொடுத்துருச்சு. அப்போ மல்டிபிள் செல் ரேஞ்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து A1, D1 அப்படின்னு டபுள் ஆர்கியூமெண்டாவும் கொடுக்கலாம். அப்போ ரேஞ்சுங்கிறது ஆப்ஜெக்ட். பட் இந்த ரேஞ்சுங்கிற ஆப்ஜெக்ட்ல ரெண்டு ஃபீச்சர் இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் ஆர்கியூமெண்டா கொடுக்கலாம் ஃபார் மல்டிபிள் செல் செலக்ஷனுக்கு, இன்னொன்று டபுள் ஆர்கியூமெண்டா கொடுக்கலாம். ஸோ சிங்கிள் ஆர்கியூமெண்ட்னா கோலன் யூஸ் பண்ணி கொடுப்போம், மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்னா கமா யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்டார்டிங் செல் அண்ட் எண்டிங் செல் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து மல்டிபிள் செல் செய்யலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க இந்த இதுல பாருங்க, இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் சிங்கிள் செல் செலக்ட் பண்றதுக்கு தான் சொல்லுங்க. இந்த இடத்துல ரேஞ்ச் ஆஃப் A1 இல்லைனா A6 இல்ல 6, 2 அல்லது 6, 1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு 105. நீங்க பாருங்க, இப்போ இதை நான் ரன் பண்றேன். ரேஞ்ச் ஆஃப் ரேஞ்ச் இல்ல செல்ஸ் ஆஃப் 6, 1. அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு செல் மட்டும் செலக்ட் ஆகுது. அப்ப இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செல் மட்டும் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சோ இத இந்த இடத்துல ஒன் கமா 4 அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ண சொல்றேன். 1, 4 செல்ஸ் ஆஃப் 1, 4. ஃபர்ஸ்ட் வர்ற ஆர்குமெண்ட் எப்பவுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? ரோவை ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் வர்ற ஆர்குமெண்ட் எது எப்பவுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா வந்து காலமை ரெப்ரசென்ட் பண்ணும். செல்ஸ் ஆஃப் 1, 4 அப்ப எது செலக்ட் ஆகுது பாருங்க, சேலரி போய் செலக்ட் ஆகுது பாருங்க. இதே நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து 2, 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோடைய சேலரி எனக்கு என்ன இருக்குன்னா செலக்ட் ஆயிருக்கு. Five, 4
லாஸ்ட் ரெக்கார்டுடைய salary வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ செல்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணி சிங்கிள் காலம் செலக்ட் பண்ணலாம்னு சொன்னோம். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. 1,4 சாரி 2,4. இப்போ நம்ம அதை பார்த்தோம். செகண்ட் இதுல எனக்கு என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும். அப்போ மல்டிபிள் செல் செலக்ஷன் வந்துருச்சா? மல்டிபிள் செல் செலக்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கோம்? ரேஞ்ச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறோம். ரேஞ்ச் கொடுத்தாலே இந்த மாதிரி செல் 1, செல் 2 இந்த மாதிரி ஆர்குமெண்டா கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். நான் செல் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலா இந்த ஃபார்முலா நான் கொடுக்குறேன். கமா செல் 2 அப்படிங்கிற இடத்துல ஃபிஃப்த் ரோ ஃபோர்த் காலம், ஃபிஃப்த் ரோ ஃபோர்த் காலம் அப்படின்னு கொடுக்குறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சி A1 பிளேஸ்ல எது இருக்கு, D1 பிளேஸ்ல எது இருக்கு. ஸோ சிங்கிள் செல் செலெக்ஷன் பட் ரேஞ்சுக்குள்ள ஒரு செல் ஸ்டார்டிங் செல் அண்ட் எண்டிங் செல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ நான் ரன் பண்றேன். சி இங்க செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ திரும்பவும் ரன் பண்றேன். அப்போ செலக்ட் ஆகுது தெரியுதா? மல்டிபிள் செல் செலெக்ஷன். இது வேணா இன்னும் கிளியரா RGB yellow இத பாருங்க. இது கிளியரா எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கன்னா வந்து செலக்ட் பண்ணலாம் மல்டிபிள் செல்ஸ். இப்போ இந்த B1 B2ல இருந்து B5 வரைக்கும் செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டை மட்டும் ரெட் கலரா மாத்தப்பா. ஸோ B2 கோலன் B5. RGB ரெட். நான் அதை ரன் பண்றேன். சி மல்டிபிள் செல் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ மல்டிபிள் செல்ல இந்த மாதிரியும் செலக்ட் பண்ணலாம். எந்த ஆப்ஜெக்ட் நேமே கொடுக்காம டைரக்டா நம்மளுடைய செல் பொசிஷனை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷனை வித் கோலனோட கொடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து மல்டிபிள் செல் பொசிஷன் செலக்ட் பண்ணலாம். சரி, இப்போ இதை நான் செலக்ட் பண்றேன். இதை செலக்ட் பண்ணி just I'm going to give one name. இது வந்து ரேஞ்ச் நேம்னு சொல்லுவோம். இது பேரு ரேஞ்ச் நேம். எம்ப்ளாயி EMP நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஆரோ மார்க் கிளிக் பண்ணி எம்ப்ளாயி நம்பர்னு செலக்ட் பண்ணா டைரக்டா செலக்ட் ஆயிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சை செலக்ட் பண்ணி ரிப்பீட்டட் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அந்த செக்ஷனை போக வேண்டியிருக்கும் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து அதை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நேம் கொடுத்தோம்னா நம்ம ஜஸ்ட் இமிடியேட்டா நேவிகேட். இப்போ நீங்க எங்க இருந்தாலும் சரி, இப்போ நான் லாஸ்ட் இருக்கேன், லாஸ்ட் 10,48,576 ரெக்கார்டுல இருக்கிறேன். இப்போ இமிடியேட்டா நான் வந்து என்னுடைய அந்த எம்ப்ளாயி நம்பர் கலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இங்க இருந்து செலக்ட் பண்ணா இமிடியேட்லி இட் வில் பி நேவிகேட்டட். ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் நேம் நம்ம என்ன செய்யலாம், கஸ்டமைஸ்டு நேம். ரேஞ்சுக்கு வந்து என்ன செய்யலாம், கஸ்டமைஸ்டு நேம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கஸ்டமைஸ்டு நேம் பேர் வந்து எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்த கஸ்டமைஸ்டு நேம் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண முடியுமா? ரேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயி நம்பர். இப்போதைக்கு செலக்ட் மட்டும் நான் கொடுக்குறேன், சும்மா கர்சர் அங்க வச்சுக்கிறேன். இங்க இப்போ நான் எல்லா டேபிள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி என்னுடைய ஃபார்மேட்ல கிளியர் ஃபார்மேட்ஸ் எல்லா ஃபார்மேட்ஸையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகுது பாருங்க, இது எல்லாமே செலக்ட் ஆயிருக்கு. என்ன டிஃப்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா
ஸோ இப்போ ரன் பண்றேன். சாரி, font.bold. இதை நான் ரன் பண்றேன். range of employee number font.bold, yeah, fold equal to true னு கொடுக்கணும். இது வந்து ப்ராப்பர்ட்டி, போல்டுங்கிறது ப்ராப்பர்ட்டி. அது என்னவா இருக்கணும், ட்ரூவா வேணும் எனக்கு. போல்ட நான் எனேபிள் பண்றேன். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். see, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் selected multiple range and applied background color. இதுவும் selected multiple range, applied font color. இதுவும் selected multiple range, applied background color. இதுவும் selected multiple range, applied font color. இதுவும் selected multiple range, applied format, bold format. அப்ப மல்டிபிள் ரேஞ்ச் செலக்ட் பண்றதுக்கு எப்படி எல்லாம் செலக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி A1 D1 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ரேஞ்ச் ஆப்ஜெக்ட், அதாவது சிங்கிள் ஆர்குமெண்ட் ஆஃப் மல்டிபிள் ரேஞ்ச் பொசிஷனை சிங்கிள் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி செலக்ட் பண்றோம். இல்லைன்னா ரேஞ்சில் ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2, அதாவது ஸ்டார்டிங் ஆர்குமெண்ட் அண்ட் எண்டிங் ஆர்குமெண்ட் அப்படின்னு 2 ஆர்குமெண்டா கொடுத்து மல்டிபிள் ரேஞ்ச் செலக்ட் பண்ணலாம். அந்த 2 ஆர்குமெண்ட்டை வந்து செல்ஸை யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் ஆர்குமெண்ட்டை செலக்ட் பண்றது, செல்ஸை யூஸ் பண்ணி எண்டிங் ஆர்குமெண்ட்டை செலக்ட் பண்றது, இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எந்த ஆப்ஜெக்ட்டுமே யூஸ் பண்ணாம ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஸ்டார்டிங் ஆர்குமெண்ட் அண்ட் எண்டிங் ஆர்குமெண்ட் கோலனோட யூஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். இல்ல நம்ம மல்டிபிள் ரேஞ்ச் செலக்ட் பண்ண வேண்டிய ஃபீல்ட்ஸ் அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் நேம்ஸ் கொடுத்துருந்து, அந்த அதான் ரேஞ்ச் நேம், அந்த ரேஞ்ச் நேமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து மல்டிபிள் செல்ஸை செலக்ட் பண்ணலாம். மல்டிபிள் செல்ஸ் செலக்ட் பண்றதுக்கு நமக்கு மொத்தமா 5 ஆப்ஷன்ஸ். இந்த 5 டிஃபரெண்ட் வேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், 5 ways to select multiple cells. இது கிளியரா? மல்டிபிள் செல்ஸ் செலக்ட் பண்றதுல ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன், டவுட் ஏதாச்சும் இருக்குதா? ஆனா இப்போ எக்ஸல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேக்ஸ் ரெக்கார்ட் இருக்குன்னா, இப்போ நான் அந்த ஸ்பெசிஃபிக் செல் நம்பர் என்டர் பண்ணி தான் வந்து நான் போக முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 லேக் ரெக்கார்ட் இருக்குன்னா, இப்போ நான் 2 லேக் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் போகணும்னா அப்போ எப்படி பண்ணணும்? அதை அடுத்தது பார்க்க போறோம். ஓகே. ஃபைன். இப்போ find last cell. லாஸ்ட் செல் எப்படி ஃபைண்ட் பண்றேன்? இப்போ எனக்கு நான் மேனுவலா பண்றேன். மேனுவலா பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் செல்லுங்க எதுன்னு தெரியும்னா 104 அப்படிங்கிறது தான் லாஸ்ட் செல்லுங்கிறது தெரியும். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். சேம் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண நார்மல் வே A4 ஆர் A5 டாட் செலக்ட் கொடுத்தோம் அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு லாஸ்ட் செல் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து செலக்ட் ஆகிடும். பட் இந்த மாதிரி கொடுக்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, நான் 5th செல் எனக்கு என்ட்ரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 6th ரோ. ஸோ இதுல இந்த மாதிரி எனக்கு வந்து என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, நான் லாஸ்ட் செல்ல நினைச்சுக்கிட்டு இதில் நான் ரன் பண்ணுவேன். ஆனால் எனக்கு எதுதான் செலக்ட் ஆகும் அப்படின்னா வந்து 5th ரோல இருக்கக்கூடிய அந்த 104 தான் எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறதுனா வந்து செலக்ட் ஆகும். அப்ப நான் ஒரு லாஜிக் வந்து இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ லாஸ்ட் செல் டாட் வேல்யூ ஈக்குவல் டு 105 அசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு லாஜிக் எழுதிட்டேன்.
இப்போ நான் இது ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆயிடுனா வந்து 4th போய் இப்போ நான் இந்த இதுல இங்க போய் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற வேல்யூஸ்ல போய் இது என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது வந்து தப்பு. அப்ப லாஸ்ட் செல் எப்படி செலக்ட் பண்றது? நமக்கு இந்த மாதிரி தெரியும் போது கம்மியான ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது ஃபைன். பட் நிறைய ரெக்கார்ட் இருக்கும்போது எனக்கு லாஸ்ட் ரெக்கார்டு எதுங்கிறது தெரியாம போயிடும்ல. ஸோ அதனால என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஹார்ட் கோட் யூஸ் பண்ணி செல்ஸை செலக்ட் பண்றது ப்ராக்டிஸ் கிடையாது. நெக்ஸ்ட் அவைலபிள் ரெக்கார்டில் என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே ரேஞ்ச் தான் யூஸ் பண்ண போறேன். ரேஞ்ச் ஆஃப் ஏ தான், பட் ஏ ஒன்றுன்னு கொடுக்கல. ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்டிங் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏ ஒன்று தான், கோலன் எப்படி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி. இப்போ மல்டிபிள் செலக்ட் பண்ணணும்னா எண்ட் எனக்கு வேணும்னா எண்ட் எனக்கு தெரியாது, இல்லை எனக்கு எண்ட் பொசிஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஏ மட்டும் கொடுத்துட்டு, ஆக்சுவலா எனக்கு ஏ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் A6ன்னு கொடுக்கணும். A6ன்னு கொடுத்தா அது வந்து எண்ட் ரெக்கார்ட். பட் அதை வந்து என்ன கொடுக்கக்கூடாதுன்னா வந்து ஸ்டாட்டிக் வேல்யூஸை கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா ஆம்பர்சன் சிம்பிள் போட்டு இங்க ரோஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம் இல்லை. நார்மலா நம்ம மேனுவலா பண்ணும்போது கண்ட்ரோல் டவுன் ஆரோ கிளிக் பண்ணோம்னா லாஸ்ட் ரோ வரும். கண்ட்ரோல் டவுன் ஆரோ இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா லாஸ்ட் ரோ வரும். கண்ட்ரோல் ரைட் ஆரோ கிளிக் பண்ணோம்னா லாஸ்ட் காலம் பொசிஷனுக்கு போயிடும். கண்ட்ரோல் அப் ஆரோ கிளிக் பண்ணோம்னா ஸோ பாட்டம்ல இருந்து டாப்ல ஃபர்ஸ்ட் ரோக்கு போயிடுது. கண்ட்ரோல் லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ கரண்டா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடும். அப்ப கண்ட்ரோல் டவுன் ஆரோ அப்படிங்கிறது எதை செலக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ட் ரோவை செலக்ட் பண்ணுது. அப்ப எண்ட் ரோவை செலக்ட் பண்றதா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்க கண்ட்ரோல் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் எக்ஸல். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் டவுன், லெஃப்ட் ரைட் அப் அப்படின்னு இருக்கும். நான் டவுன் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். டாட் செலக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரேஞ்ச் ஆஃப் A1 ஸ்டார்டிங். அங்க கண்ட்ரோல் கிளிக் பண்ணி டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ண சொல்றேன். இப்போ நான் வேற ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இப்போ இதை நான் ரன் பண்றேன். இப்போ எது செலக்ட் ஆகுது பாருங்க, என்னுடைய A1 காலம்ல லாஸ்டா எந்த ரெக்கார்டு இருக்கோ அந்த பொசிஷன் செலக்ட் ஆகுது. இப்போ வேணும்னா மேனுவலா நான் 105 என்ட்ரி பண்ணி டெஸ்ட் 5 என்ட்ரி பண்றேன். இப்போ கர்சர் இங்க இருக்குது, இதை நான் செலக்ட் பண்றேன். இப்போ எங்க போயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட்ல எனக்கு போயிடுச்சு. அப்போ ஓவரால் ரெக்கார்டு எனக்கு எவ்வளவு இருக்குதோ, ஓவரால் ரெக்கார்டு எனக்கு எவ்வளவு இருக்குதோ அந்த ரெக்கார்ட்ஸ்ல லாஸ்ட் ரோக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு காலமை செலக்ட் பண்ணி அந்த காலமுடைய எண்ட் ரெக்கார்டுக்கு மூவ் பண்றதுக்கு எண்ட் ஆஃப் எக்ஸல் டவுன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் வந்து மூவ் பண்ணிக்கலாம். பட் இதுலயும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 103 நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த 103 நான் டெலீட் பண்ணிட்டு கர்சர் இப்போ இங்க வச்சுக்கிறேன்.
இப்போ நான் ரன் பண்ண எங்க போகுது பாருங்க. எண்ட் ரெக்கார்டு எதை எடுத்துக்கிடுது அப்படின்னா 102. ஏன்னா 102க்கு அடுத்தது எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அப்ப இடையில ஒரு பிளாங்க் ரோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முந்தின ரோவை தான் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து லாஸ்ட் ரோவா எடுத்துக்கணும். அப்போ எனக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் A1 கொடுத்துருக்கேன், டவுன் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த இடத்துல சும்மா இப்படி வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் அப் ஆரோ கிளிக் பண்றேன். எங்க போகுது பாருங்க. அப்ப லாஸ்டா யூஸ் பண்ணிருக்கிற ரோக்கு போகுது. இங்க இருந்துக்கிறேன், திரும்பவும் கிளிக் பண்றேன், கண்ட்ரோல் அப் ஆரோ. இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு எங்க போயிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து லாஸ்ட் யூஸ்டு ரோக்கு போயிடுது. அப்ப நான் என்ன பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா சும்மா ஒரு இதுக்கு ஒரு 10,000 10,000 அப்படின்னு கொடுத்து எக்ஸல் டவுனுக்கு பதிலா எக்ஸல் அப்னு கொடுத்து அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இதை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எங்க போயிடும் அப்படின்னா பாட்டம்ல 10,000ல இருந்து அப்ல மூவ் பண்ணி லாஸ்ட் யூஸ்டு ரெக்கார்ட் எங்க இருக்கோ அங்க போய் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்து செலக்ட் ஆயிடும். பட் அப்படி போனாலும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 10,000 தான் லாஸ்ட் ரெக்கார்டா இருக்குங்கிற சொல்ல முடியாது. இப்போ 12,000 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது எங்க இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 10,000 இருந்து மேல போயிட்டு இருக்கோம். அப்ப ஆக்சுவல் நமக்கு லாஸ்ட் ரெக்கார்டுங்கிறது 12,000 ரெக்கார்ட். அப்போ அதை என்ன பண்றது? அந்த மாதிரி சினாரியோஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். எப்படி லாஸ்ட் செஷன்ல இருந்து வேல்யூஸ் எடுக்கிறது, லாஸ்ட் பாட்டம்ல இருந்து லாஸ்ட் யூஸ்டு ரெக்கார்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இதை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இது நாளைக்கு செஷன்ல கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ செஷன் கட் ஆயிடும். ஸோ இது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா திரும்ப கனெக்ட் பண்ணி கேளுங்க. நான் ஒரு 5 minutes வெயிட் பண்றேன்.